ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியின் சமையல். இன்றைக்கி எறா வச்சு ஒரு தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், சோம்பு, 2 காஞ்ச மிளகாய். காரம் வேணால் இன்னொரு 4 காஞ்ச மிளகாய் வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம எறா நல்லா மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நம்ம கழுவியிருக்கோம். அதை ஒரு கடாயில் போட்டு நல்லா கொஞ்சம் குக் பண்ணுங்கள். அது பார்த்திங்கன்னா தண்ணி விடும். நல்லா தண்ணி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா, அந்த தண்ணியெல்லாம் போக நல்லா அப்படியே சுண்டி வரணும். அதுமாரி சுண்டி வர வரைக்கும் எறாவை நீங்கள் அடுப்பில் போட்டுடுங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா, நம்ம கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் ஒரு லெமன், இது எல்லாத்தையுமே நம்ம போடணும். போட்டு பார்த்திங்கனாக்கா, நம்ம அதை ஒரு பேஸ்ட்டாக கொஞ்சம் அரைச்சிடணும். இப்போ எறா பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துக்கிட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா, நாங்கள் சேலத்தில் எங்கள் பையனுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தங்க, அதாவது பழசில் மாடர்ன் தியேட்டர்ஸ்ன்னு சொல்லி படத்துல எல்லாம் வரும். அவங்க தயாரிப்பில் நிறைய படம் வந்திருக்கு. அவங்க பையன் இப்போ சேலத்தில் ஏற்காட்டில் ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு. அங்கே போனப்போ பார்த்திங்கனாக்கா, இந்த ப்ரான் நாங்கள் சாப்பிட்டோம். அவர் இது மாதிரி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. உண்மையிலேயே பார்த்தோம்னா, இதுமாரி வேக வச்சு நம்ம தனியாக எடுத்துட்டு பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக தான். அது ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இறால் ஒரு மாதிரி நம்ம டைரெக்டாக குக் பண்ணக்குள்ளே ஒரு மாதிரி லப்பர் மாரி இருக்கும். அது இல்லாமல் இது நல்லா சாஃப்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நெய் போட்டுக்குங்க. நெய் போட்டுட்டு இது நம்ம நெய் ரோஸ்ட்டு தான் இப்போ நம்ம செய்ய போகிறது. நெய்யிலேயே தான் இப்போ நம்ம இதை குக் பண்ண போகிறோம். ஆயிலே கிடையாது. இது எப்பயுமே நம்ம ஆயில் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் செய்கிறேன். அதுமாரி சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து ஒரு 15 வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இது எல்லாம் இப்போ வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பேஸ்ட்டாக அதில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை இப்போ இதில் போட்டுடுங்க. பேஸ்ட்டு நல்லா வதங்கி வரணும். அது நல்லா அந்த பச்சை வாசனை, அந்த ஸ்மெல்லாம் நமக்கு நல்லா போகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொடுக்கணும். பேஸ்ட்டை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் கழுவி ஊற்றிக்கிங்க கொஞ்சமாக. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. நான் லெமன் போடக்குள்ளாரையும் எடுக்க கொஞ்சம் விட்டுட்டேன், கொஞ்சம் உப்பு போடக்குள்ளேயும் எடுக்க விட்டுட்டேன். இது ரெண்டையுமே இப்போ நீங்கள் போட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரானை இப்போ கடைசியாக இப்போ போட்டுடணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு நமக்கு சூப்பரான இந்த இறால் தொக்கு நமக்கு ரெடி ஆகிடும். உண்மையிலேயே நம்ம சாப்பிடக்குள்ளார நிறையா ஹோட்டலில் நான் பார்த்துருக்கேன். ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படி செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எங்கள் பையன்கிட்ட. ஆனால் இப்போ இந்த மெத்தடு தாங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சு. அவர் 2 மெத்தடு சொல்லி கொடுத்தாரு. இது மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாரி வரும். இன்னொரு மாதிரி சொல்லி கொடுத்தாரு. அந்த எறா நீட்டாகவே இப்படி நிற்கிற மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. அது இன்னொரு நாளைக்கு செஞ்சு பார்க்கணுன்னு நினச்சிட்ருக்கிறேன். இது இப்போ இந்த மசாலாலாம் நல்லா இப்போ நமக்கு குக் ஆகிடுச்சு. இனிமே நம்ம அந்த எறாவை நம்ம இப்போ போட்டுடலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா, இந்த டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. இவ்வளோ நாள் இது தெரியாமல் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிகிட்டு இருந்தேன் நான். அந்த வதக்கக்குள்ளாரையே அந்த ப்ரானில் இருக்கிற நீர் எல்லாமே நமக்கு வெளியில் வந்துடுது. அந்த நீர் வெளியில் வந்த பிறகு பார்த்திங்கன்னா, நம்ம குக் பண்ணக்குள்ளார அவ்வளோ சாஃப்டாக வந்துடுது. எறாவை கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறமா இதுமாரி ஒரு கடாயில் போட்டு அப்படியே தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு இது ஒரு பிளேட்டில் எடுத்துட வேண்டியதான். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செஞ்சோம்னா இதோட சுவையே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.